வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ் காமிச்சு முகம் காமிச்சு ஆன்லைன் ஜாப்பில் சேர்த்து ஆட்களை சேர்த்து மக்களின் பணத்தை சுட்ட நல்ல மனிதர்கள் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதோட கம்பேர் பண்ணுறது நம்முடைய எஸ்பிஓ லீகல் கான்செப்டில் கலக்கும் நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன்னா, ஒரு நியூஸ் நம்ம காதுக்கு வந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ரைட், அப்படி என்னப்பா லீகல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் இதுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ண விரும்பலை சார், கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு அப்ளை பண்ணின 4000 பேர்த்தில் 1900 பேர் கரெக்டான எலிஜிபிள் பர்சன். அவங்களுக்கு 2 பேட்ச், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு 2 பேட்ச் வைஸாக பணம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2ஆம் தேதி இது ரிசீவ் ஆன மெசேஜ். ஓகேங்களா? அவங்க ரீஃபண்ட் கிரெடிட் தேங்க்யூ ஸோ மச் எஸ்பிஓ டீம் ரிப்ளைவும் பண்ணியிருக்காங்க. நல்ல மனிதர்கள். கஷ்டத்துக்கு ஒரு அர்ஜெண்ட்டு இந்த மாதிரி அதாவது பணம் வராதுன்னு நினச்சவங்க, மற்ற கான்செப்ட் மற்ற கம்பெனிஸ் மாதிரி. ஆனால் நம்ம எஸ்பிஓ எப்பயுமே லீகல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அதனால தான் இப்போது இவ்வளோ நாள் ஒரு பிரேக்கும் கூட, அதுவுமே சீக்கிரமே இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் முடிவுக்கு வரத்தான் போகுது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஃப்ரீ ஜாயினிங்கில் எல்லா பேரும் ஒர்க் பண்ணத்தான் போகிறோம். நிறைய லைஃப் லாங் இன்கம் எடுக்கத்தான் போகிறோம். இது ஒரு சும்மா டெமோ மெசேஜ் மட்டும்தான். கண்டினியூ நிறைய மெசேஜ் இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வந்தது அவங்களுக்கெல்லாம் ரிசீவ் ஆன மெசேஜ், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆன மெசேஜ். இதெல்லாம் போக இன்றைக்கி நம்ம ஃபேஸ் காமிச்சு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பில் வாங்க, எங்கள் கம்பெனிக்கு வாங்கன்னு மக்களை கூப்பிட்டு அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ஆட்டையை போட்ட இந்த நபர்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக் நிறைய இதில், சோசியல் மீடியா நிறைய இதில் இவங்களுடைய ஃபேஸை பார்த்துருப்பீங்க, ஜூம் மீட்டிங் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜமோரோ, இந்த ஜமோரோவில் இவர் பேர் ஓனர் பேர் ராமநாதன் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கும் கிளைகள் ஆரம்பித்து நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்தா எங்களுடைய இதை ஷேர் பண்ணால் நாங்கள் பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பித்தாங்க. அதில் ஆசைப்பட்டு சேர்ந்தவங்கள நானும் ஒருத்தந்தான். கிட்டத்தட்ட எஸ்பிஓ லீவ் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பித்தேங்க. நம்ம இந்த மாதிரி கம்பெனிலாம் எதுக்கு சேர்றோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அல்லது ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்போம், ஒரு பார்ட் டைம் இன்கம் நம்மளுக்கு வேணுன்றக்காகத்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வர்றோம். சரி, ரைட், இந்த மெசேஜை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இல்லை படிக்க தெரிஞ்ச நபர்கள் படிச்சுக்குங்க. ₹1 ஷாப்பிங், ராமா டால்கீஸ், ஷாப்பிங் மாஸ்டர், ஜொமோரோ ஸ்டோர், ஜொமோரோ எக்ஸ்பிரஸ், ஜிட்டு என பல இணையதளங்களை உருவாக்கி தினமும் விளம்பரம் பார்த்தால் ஆன்லைன் பணம் சம்பாதிக்கலாம் என பல லட்சம் மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த திரு ராமநாதனுடன் இணைந்து திரு நாகநாதன் தினமும் ஜூம் மீட்டிங் வைத்து பல மக்களை இணைத்து பணத்தை சுருட்டி கொண்டு சென்னையைச் சேர்ந்த திரு நபாய் அவர்கள். இவர்களை போலீஸ் உடனடியாக கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஃப்ராடு செய்தவர்களின் மொபைல் நம்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இவங்க நம்பர்லாம் இன்னும் ஒரு 6 நம்பர் இருக்குது. அதை நான் ஷோ பண்ணல, 2 நம்பர் தான் ஷோ பண்ணியிருக்கேன். நானுமே கால் பண்ணணும், ஏன்னா ஏமாந்தவங்க நானும் ஒருத்தன். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நிறைய பேர் எஸ்பிஓவில் ஓனர்ஸ் யார், அவங்க ஃபேஸ்லாம் காமிக்க மாட்டேறீங்க, சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு மத்தியில் அவங்க எல்லாமே லீகலாக கரெக்டாக பர்ஃபெக்டாக மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் சரி எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 1 வீக் லேட்டானா கூட அல்லது 1 மந்த் லேட்டானா கூட இதனால தான் லேட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு அப்டேஷனை ஆதாரபூர்வமாக நம்முடைய எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் தகவலாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஜொமோரோ ராமநாதன் டீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இல்லைங்க, பல கோடிகள்
ஆட்டையை போட்டுன்னா சொல்லுவேன். என்னன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் முகம் காமிச்சு யூடியூப்பில் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அதாவது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான், நம்மளுக்கு லைஃப் டைம், அதாவது லைஃப்பில் வந்து லைஃப் டைம் இன்கம் இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம லைஃபுக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸ், ஆர்டிக்கல் ரீடு, ஒரு இமேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் நம்மளுடைய சோசியல் மீடியாவில். இவங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஷேர் பண்ணுறோம், இவங்களுடைய ப்ராடக்டை ஷேர் பண்ணுறோம். அப்படின்றப்ப இவங்களுக்கு ஒரு இன்கம் அதிகமாக தான் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் சேர்ந்த பல லட்சம் பேர்த்துக்கு அல்வா மட்டும் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பணம் சுருட்டப்பட்டு, ஆனால் அதெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா காதலியாக வாங்கிக்க மாட்டார். டெய்லி ஒவ்வொரு கான்செப்ட் கொடுப்பார். இது போக வந்து இப்போ வந்துடுங்க பணம், அப்போ வந்துடுங்க, நிறைய கான்செப்ட் ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சு நம்ம வேலத்தில் உள்ள பணத்தை இப்போ ஓப்பனாக சொல்ல போனால், நான் அடுத்த வீடியோவில் என்னுடைய வேலத்தில் உள்ள பணத்தை ஷோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 39,000 ரூபா இவர் கொடுத்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி சம்பாதிச்சு வச்சும் கூட அந்த பணத்தை நான் வித்ட்ரா பண்ண முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் இத்தனாம் தேதி வரும்னு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் பணம் ரிசீவ் ஆகலை. அதுக்கு என்ன செக் வைக்கிறாங்கன்னா, இந்த பணத்தில் நீங்கள் இந்த ஒரு இதை வந்து இந்த ஒரு போஸ்டிங்கான உண்டான பணம் ஒரு 10,000 ரூபா கட்டினீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போது இவங்க கம்பெனியை பொறுத்தளவு முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. யாருக்கும் பணம் ரிசீவ் ஆகலைங்க. அவர் கொடுத்த கமிட்மெண்ட் படி யாருக்குமே பணம் ரிசீவ் ஆகலை. அதனால் கம்ப்ளைண்ட்டாக இது சென்னையில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் எதுக்கு இன்றைக்கி SBO வெஸ்ட் இவங்க 3 பேர் மோசடி நபர்கள்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, 5 மாதம் போக இன்னும் கொஞ்சம் சொச்ச நாள் ஆயிடுச்சு. SBO பிரேக்கில் இருந்தாலும் கூட இப்போ பொறுமையாக இருக்கவங்க எல்லா பேருமே இருந்து தான் இருக்காங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பேர் கோவப்பட்டாலும் கூட ஒரு சில பேருக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொறுமைக்கான பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் பல லீவுகளை SBOவில் பார்த்துட்டு வந்தவங்க. அந்த ஒவ்வொரு டைம் லீவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம SBO வேறு லெவலில் ரீச் ஆகி நிறைய இன்கம், நிறைய பிளான்களை நம்ம மக்களுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் போக இந்த மாதிரி நிறுவனத்தில் போய் யாரும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு SBOவில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ ஜாயினிங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் பிளானும் சரி, ரீஓப்பனிங் டேட்டும் சரி எல்லாமே ரிசீவ் ஆகும். அதுவரை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சார் சொல்லியிருக்காங்களே நோட்டீஸ் போர்டில், எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம அந்த கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சைன், ஒரு அப்ரூவல் அது வந்துடும். வந்தோன்னே 1 by 1 ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இனி வரப்போகிற எல்லா பேருக்குமே ஃப்ரீ ஜாயினிங் தான். உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம SBOவில் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் இன்கம் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேஸ் காமிச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க, ஆசை வார்த்தை கூட சேர்க்குறாங்க, நம்மளுக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்கள்ட்ட யாரும் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. இவங்க எல்லா பேருமே சீக்கிரமே அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு நான் சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த கம்பெனியில் இந்த ஜொமேட்டோவில் நான் ஜாயின் பண்ணி வேலத்தில் உள்ள பணத்தை இப்போ வரைக்கும் எனக்கு வரல. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். மிக்க நன்றி.